சட்டமூலம் மீது விவாதித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக இங்கு சபையிலே பலரும் கதைத்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சராக சத்தியப்பிரமாணம் எடுக்க இருக்கின்ற பிரபல சினிமா நட்சத்திரமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஜோசப் விஜய் என்று தன்னை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்துவதற்கு, அதுவரையும் தான் தளபதி விஜய் என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய பெயரை வேண்டுமென்றே ஜோசப் விஜய் என்று சொன்னதன் மூலம் தான் சார்ந்திருக்கின்ற சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை தயங்காமல் குறித்து பேசி இன்று முழு தமிழகத்திலும் அதிகூடிய ஆசனங்களை வென்ற ஒரு கட்சியாக வெறும் 2 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலே